ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். குடும்பத்தின் மன மகிழ்ச்சி மன நிறைவு பெறுவதற்கு காரணம் ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா என்று ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார். பொதுவா கும்பாபிஷேக விழா என்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணணுங்கிறது தமிழ் மரபு. ஏன் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணணும்னா, முதல் 3 ஆண்டுகள் தெய்வம் கருவறைக்குள் இருக்கும், அடுத்த 3 ஆண்டுகள் தெய்வம் பலிபீடத்திற்கு வரும், அடுத்த 3 ஆண்டுகள் தெய்வம் கொடிமரத்திற்கு வரும், அடுத்த 3 ஆண்டுகள் தெய்வம் கலசத்திற்கு செல்லும். அப்படி கலசத்திற்கு சென்ற தெய்வத்தை மீண்டும் கருவறையில் அமர்த்துவதற்காகத்தான் 4 3 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கும்பாபிஷேகம் பண்றோம். அதான் முறை. இது கும்பாபிஷேகா தெரிஞ்சுக்கணும். 48வது நாள் மண்டலாபிஷேகம் பண்றோம். ஏங்க 48வது நாள் மண்டலாபிஷேகம் பண்ணணும்? ஏன் 60வது நாள் பண்ணலாம்ல, 80வது நாள் பண்ணலாம்ல? ஏன் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணி 48வது நாள் மண்டலாபிஷேகம் பண்றோம்னா, மொத்த ராசிகள் எத்தனை மாப்பிள்ள? 12 ராசி. மொத்த நட்சத்திரம் எத்தனை? 27 நட்சத்திரம். 27 நட்சத்திரம் 12 ராசியும் கூட்டுங்க, 39 வரும். மொத்த கிரகம் எத்தனைமா? 10 இல்ல 9 கிரகம். இந்த நட்சத்திர ராசி கிரகம் 3ஐயும் கூட்டினீங்கன்னா 48 வரும். அதனாலதான் 48வது நாள் மண்டலாபிஷேகம் பண்றோம். 48வது நாள் மண்டலாபிஷேகம் பண்ணும்போது 108 மந்திரங்கள் ஓதுறோம். ஏன் 108 மந்திரங்கள் ஓதுறோம்னா, மொத்த தமிழ் ஆண்டுகள் 60. இந்த 60ஐ 48ஐ சேர்த்தோம்னா 108 வரும். அதனாலதான் 108 மந்திரங்கள் ஓதுறோம். இந்த கும்பாபிஷேகம் நடப்பதற்கு நிறைய பேர் பண உதவி செய்திருப்பார்கள், நிறைய பேர் பொருள் உதவி செய்திருப்பார்கள், நிறைய பேர் உடல் உழைப்பை கொடுத்திருப்பார்கள். அவ்வளவு நல்லா இருக்கணும். ஒரு தடவை கைதட்டல் கொடுக்க. அருமையான அன்னதானம் நல்லா ஏற்பாடு பண்ணிருந்தாங்க. சாம்பார்ல நெய் நல்லா ஊத்திருப்பாங்க. 3 தடவை வலிச்சு வாங்கணும். நெய் ஊத்திருந்தாங்க, நாக்கு வலிச்சுட்டு சாப்பிட்டுருக்கணும். காலையில பல்லு விளக்கணும், அப்பதான் ருசிதான் தெரியும். உண்மையில் நல்ல பிரம்மாண்டமா செலவு பண்ணி ஒரு விழாவை நடத்துறாங்க. நபிகள் நாயகம் தான் சொல்லுவார், வைத்திருப்பதில் செல்வம், பிறருக்கு வழங்குவதுதான் செல்வம். 4 பேர் கொடுக்குற மனநிலை வரணும். சிலர்லாம் கோடி கோடியா பணம் வச்சிருப்போம், 10 பைசா அவனும் கொடுக்க மாட்டான். அது என் சித்தப்பன் ஒன்னா நம்பர். சேலத்துல பெரிய கம்பெனி வச்சிருக்காரு. இந்த கொரோனா விட எல்லாரும் கம்பெனி முடிட்டு அவங்க சொந்த ஊருக்கு வர சொல்லிட்டாங்க. எங்க சித்தப்பாவும் எங்க சொந்த ஊருக்கு வந்துட்டார். இந்த கபசுர குடிநீர் குடிச்சா கொரோனா வராது நாங்கள்ல. இவரே காலையில் 4 மணிக்கு அடுப்பை பற்ற வைப்பாரு, கபசுர குடிநீரை காய்ச்சுவாரு. எங்க ஊர்ல 100 பேருக்கு மட்டும் கொடுப்பாரு, வந்து வீட்டுல படுத்துக்கிடுவார். நான் கேட்டேன், சித்தப்பா கொரோனாவில் தெரிஞ்சுட்டேன்னு நினைச்சு எல்லாருக்கும் கொடுக்கப்படாதானே? அவர் என்னை பார்த்து சொன்னாரு, இந்த 100 பேரையும் அந்த வட்டிக்கு வாங்குறாங்க, செத்துட்டானா என்ன பண்ணு சொல்லி அந்த 100 பேரை கொடுத்து அந்த 100 பேரும் பொழைச்சுக்கிட்டேன். என் சித்தப்பன் போய் சேர்ந்துட்டான். அதுல அவன் ஒரு டம்ளரை கூட குடிக்கல, அவ்வளவு பெரிய கஞ்சனான ஆளு. ஆனா நல்ல ஒரு அமைப்பா ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. ஒரு நல்ல ஊர், நல்ல மக்கள். அதனாலதான் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சிருக்கீங்க. நேத்து ஒரு ஊர்ல கொண்டே விட்டு நடுவுல கம்பம் விட்டு கயத்தை கட்டி பிரிச்சுட்டாங்க. ஆம்பளை எல்லாம் அங்கிட்டு போ, பொம்பளை எல்லாம் அங்கிட்டு போ. அந்த நேரம் பார்த்து புதுசா கல்யாணம் பண்ண ஒருத்தன் பொண்டாட்டியோட வந்தா பிரிச்சுட்டாங்க. நீ இங்கிட்டு போ, உன் பொண்டாட்டி இங்கிட்டு போட்டும். அவன் கடைசி வரைக்கும் பட்டிமன்றத்தை பார்க்கல, பொண்டாட்டி பார்த்துக்கிட்டே உட்காந்து 5 வருஷமா பொண்ணு வாத்தப்ப தாண்டா கல்யாணம் பண்ணி. அவன் நம்மளை தான் பார்க்கறாளா, அவளை வேற யாரும் பார்க்கறான். நான் ஒரு ஜோக்கு சொன்னோன்னு அந்த பிள்ளை அகான்னு கைதடிச்சு வாங்கி வீட்டுக்கு போன் கூட்டிட்டு போயிட்டு. அப்படிலாம் இல்லாம நல்ல நிறைவா கலந்து உட்கார வச்சிருக்கீங்க. இன்னைக்கு பக்தியே ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஆனா உண்மையில இந்த பகுதிகளில் இவ்வளவு சிறப்பா பண்றீங்க. சில ஊர்ல எல்லாம் 5 ரூபாய் உண்டியல்ல போட்டு 5 லட்சம் ரூபாய்க்கு கோரிக்கை வைக்கணும். ஒரு 5 ரூபாய் உண்டியல்ல போட்டோம்னா 50,000 ரூபாய் கேட்கணும். அந்த முருகன் செய்வார். 5 ரூபாய் உண்டியல்ல போட்டு கார் வாங்கணும், இடம் வாங்கணும், பஸ் வாங்கணும், கப்பல் வாங்கணும், இப்படி ஒரு பக்கம் கோரிக்கை வைக்கிறான். சிலர் 5 ரூபாய் உண்டியல்ல போட்டு இவனுக்கு வேண்ட மாட்டான், பக்கத்து வீட்டுக்காரருக்கு வேண்டாம். அவன் டிராக்டர் கவுந்து போயிடணும், அவன் வீடு கீழே விழுந்துடணும், அவன் தென்னை மரத்துல வெறும் வெத்தா போகணும், எதுவும் காய்க்கப்படாது, இப்படி வேண்டுதல் வைக்கிறான். எங்க ஊர்ல ஒரு அம்மா நேற்று கோயில்ல சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. நைட்டு 8 மணி இருக்கும், சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த நேரம் போன் வந்துச்சு. போனை பேசிச்சு, செருப்பை மாட்டிச்சு, புருஷனை கையில பிடிச்சு கூட்டிக்கிட்டே போச்சு. பின்னாடியே ஒருத்தன் போனான். ஏய் ஏன்டா என் பின்னாடி வர்ற அப்படின்னு. மேடம், நீங்க போன் பேசுற அவசரத்துல என் பொண்டாட்டி இப்படி செருப்பை நீங்க மாட்டிட்டீங்க, அதை கலட்டி கொடுத்தா தான் என் பொண்டாட்டியை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியும். புருஷனை பார்த்து சொல்லிச்சு, ஏய் நான் தான் செருப்பை மாத்தி மாட்டினல, நீனாவது சொல்லக்கூடாதா எனக்கு. அவன் சொன்னான், மேடம் நான் ஓம் புருஷனே இல்லை, நீ போன் பேசுற அவசரத்துல என்னைய கையில பிடிச்சி எடுத்துட்டு வந்துட்டேன், ஆள் சிவப்பா இருக்கும், நான் பின்னாடி வந்துட்டேன் அப்படின்னு இருக்கான். அப்ப எப்படி குழப்பத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பாருங்க. பக்தியிலே மாற்றங்களை கொண்டு வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா ஒரு குடும்ப சம்பந்தமா தலைப்பு கொடுப்பாங்க.
ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா? இன்னைக்கு குடும்பம் நல்லா இருக்கா? எங்க ஊர் பக்கத்துல ஒரு பெரிய கோடீஸ்வரன் வீட்டுல நைட்டு 1 மணிக்கு திருடன் குதிச்சுட்டான். குதிச்சவன் புருஷனை பொண்டாட்டி கட்டி வச்சுட்டு வாயில துணியெல்லாம் வச்சு அமுக்கிட்டு நகபணத்தை எல்லாம் அள்ளிக்கிட்டு கிளம்புனான். இந்த பொண்டாட்டிக்காரி கத்துனா, என்ன அப்படின்னா அவுத்து விடுனா. திருட சொன்னா கத்துனா என்ன குத்துவேன்னா, கத்த மாட்டேன் அவுத்து விடுனா. அவுத்து விட்டோம்னு சொன்னா, திருட சார் நகப்பணத்தை எல்லாம் அள்ளிட்டீங்க, திருப்பி வச்சுட்டு போன்னு சொன்னா வச்சுட்டா போறீங்க, எனக்காக ஒரு உதவி செய்யுங்கன்னு கேட்டான். என்னம்மான்னு கேட்டான். எழுத்த மாதிரி தான் என் நங்காய வீட்டுக்கு போகும்போது அவ வீட்டை ஒரு பார்வை பார்த்துட்டு போங்க. அதுக்கு திருடன் சொன்னா, அவ வீட்டுக்கு தாண்டி முதல்ல போனேன், அவ சொல்லி தாண்டி ஓ வீட்டுக்கே வந்தோம்னா அவன் சொல்லி. அப்ப சொந்த வந்த எப்படி இருக்கு, அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு இவன் நினைக்கிறான். இப்படிப்பட்ட உலகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுல இரண்டும் 4 அறிஞர் பெருமக்கள் பேச வந்திருக்காங்க. இதில் ஆண்களின் உழைப்பு தான் என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கப்போது யாரு புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜியா தொலைக்காட்சியுடைய காமெடி கிளப் புகழ், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளவரக்கூடிய கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய உலக தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தின் நடித்ததன் மூலமாக உலக தமிழர்களை எல்லாம் ஈர்த்து கவர்ந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை, விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே பேச்சாளராக விவசாய துறவியாக வளவரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை தூரன் KR மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. பார்த்தா சொப்பன சுந்தரி மதியான தெரியுது உனக்கு. ஒரு ஆம்பளை ஆளை எழுப்பி விடுற, நீ சொப்பன சுந்தரி பாட்டு போடுற. அவருக்கு இணையும் திணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியிலே கணிப்பொறியியல் துறை தலைவராக ஏறக்குறைய 16 ஆண்டு காலம் பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே 2 ஆண்டுகள் பணியாற்றி தற்சமயம் விடுமுறைக்கு வந்திருந்தாலும் அந்த விடுமுறை காலத்தை பயனுள்ள வகையில் செலவழிக்க வேண்டும் என்பதற்காக மக்களுக்கு இலக்கிய கருத்துக்களையும் நகைச்சுவை சிந்தனைகளையும் வாரி வரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி பேராசிரியர் டாக்டர் அபு அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. நீதான் உருப்படவே மாட்டாங்க. ஒரு பேராசிரியர் அறிமுகப்படுத்தி சொப்பன சுந்தரி பாட்டை போடுறாங்க. இப்ப சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்கா, காரை யாரா வச்சிருக்கா, இப்படித்தான் சொல்றா. கடைசியில் உன்னைத்தான் சந்தேகப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல இல்லை, பெண்களின் பொறுப்பு தான் என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தனி தர மாட்டான், கேரளாக்காரன் தனி தர மாட்டான், கர்நாடகாக்காரன் தனி தர மாட்டான். எப்போ போனாலும் தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான். ஆப்பா வேணுமா, ஃபுல்லா வேணுமா, எல்லாம் கொடுக்குறான். பாண்டிச்சேரியிலிருந்து வருகை வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கு கலைக்கு கொண்டிருக்கக்கூடிய நேற்றைய தினத்திலே மிகப்பெரிய ஒரு ஆன்மீக சொற்பொழிவை ஆற்றி வந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுப்போம். அடியா தாடி இளமான சொன்ன ரெக்க கட்டி பறக்குது சரிதானா, உயிரோடு உறவாடு ஒரு கோடி ஆனந்தம், அது புருஷன் வந்தா தெரியும் உனக்கும் தான். அது புருஷன் யாரு தெரியுமாயா, கேன் இன்ஸ்பெக்டரியா. பழைய கேன் வாங்குறவங்கள கேன் இன்ஸ்பெக்டர். கேன் இன்ஸ்பெக்டர் கரும்பு ஆய்வாளர். தோப்புக்கு தோப்பு போய் கரும்பு பெருத்துருச்சா வெட்டலாமா, தோகை சிவலாமா, சர்க்கரையை இந்த அம்மா புருஷன் ஆர்டர் கொடுத்தா தான் கிடைக்கும். அந்த அளவுக்கு கரும்பு ஆய்வாளர். இந்த அம்மா பட்டிமன்றம் பேசணுங்கிற அவசியமே கிடையாதுயா. எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, ஒரு ஏதோ கௌரவத்துக்காக இந்த மேடையில் வந்து உட்காந்துருக்கா. பணம் இந்த அம்மாவுக்கு பெரிய விஷயம் கிடையாது. இந்த அம்மா புருஷனை சொன்னா ஊரே கை தட்டுவாங்க. இந்த அம்மா வீட்டுக்காரர் யார் தெரியுமா, கடலூர் GRT தங்கை மாளிகை முன்பாக கரும்பு ஜூஸ் கடை ஓட்டுங்க. சக்கையா ஜூஸ குடிச்சுட்டு இங்க எங்க இருக்கு ரெஸ்ட் ரூம் கிடையாது, சுகர் கண்டங்க கூடி ரிவர்ஸ்ல அடிச்சிருக்கு. இப்படிப்பட்ட ஆள். அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் அந்த அம்மா. பழைய பாடல்களை அவ்வளவு தத்ரூபமா பாடுவாங்க. பழைய படத்துல நடிச்ச நடிகர்லாம் இப்ப இல்ல, போய் சேர்ந்துட்டாங்க.
பழைய படத்துக்கு இசையமைச்சவங்களும் இப்ப இல்ல போய் சேர்ந்துட்டாங்க. பழைய படத்துல பாடினவங்களும் இப்ப இல்ல போய் சேர்ந்துட்டாங்க. இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார். விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர. அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில ஒரு தனியார் பள்ளியில மியூசிக் டீச்சரா இருக்காங்க, இசை ஆசிரியை. இந்த கொரோனா காலத்துல அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்கூல்ல சம்பளம் கொடுக்கல. நம்ம மஞ்சுநாதன் தான் நம்ம டீம்ல பேசுற பிள்ளை பணம் இல்லாம சிரமப்படுதுன்னு திருப்பூர்ல ஒரு பெரிய பனியன் கம்பெனி 200 கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில இந்த அம்மாவை மேனேஜரா சேர்த்து விட்டாங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் 1.5 ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்ப கம்பெனியை மூடிட்டாங்க. அவ்வளவு ராசியான அந்த ஓனர் அடுத்த கம்பெனில போய் பனியனுக்கு விசிறு வெட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டுமன்றம் திருப்பூர் போயிருக்கு. புஷ்பா மேம்பாலத்துல ஏறி இருக்கு. 200 கோடி சொத்துள்ள ஓனர் 10 பனியனை தோல்லே போட்டு வித்துக்கு தெரிஞ்சிருக்காங்க. 5 டவுசரை சைட்ல கட்டி போட்டு தெரிஞ்சிருக்கு. இந்த அம்மா மேலே இருந்து கூப்பிட்டு இருக்கு ஓனர் அப்படின்னு. இங்கேயே வந்துட்டியா தான் எனக்கு வேட்டி சட்டை எல்லாம் கழட்டி போட்டு கரும்புக்குடி ஓனர் தான் இப்ப கடலை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சென்னை ராணி குமார் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைது. சிறுத்தவளே உம்மத்து எந்தவளே இந்த அம்மாக்கு இப்படி பாட்டு போடக்கூடாதுடா. கொருக்கு பெருத்தவளே பல குடும்பத்தை கெடுத்தவளே அம்மா சின்ன காத்துல மண்ணாளி பாட்டவளே அப்படி போட. நம்மளுக்கு கீபோர்டு இசைக்க வந்திருக்கக்கூடியவர் ஏ.ஆர். ரஹ்மானுடைய இசைக்குழுவிலே 7 நாட்கள் காத்து கிடந்து தன்னுடைய இசை ஞானத்தை மிகப்பெரிய இசை சித்த புரிதார் அருமை தம்பி தெவுகோட்டை சித்தரிடம் கற்று இன்று உலகமெல்லாம் வளரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி தேனி திரிவேங்கட ராமநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதற்ற குடும்பம். இசை வித்துவான் நம்மளுக்கு ரிதம்பேடு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் தமிழகத்திலேயே ரிதம்பேடு வாசிப்பதிலே டாக்டர் பட்டம் பெறக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள். நீங்க நினைக்கலாம் காசு வாங்க டாக்டர் இன்ஜினியர் சொல்லுவாங்க. இவ்வளவு 2 நிமிஷம் ஒரு திறமையை காட்டுவாரு. கைதட்டல் உங்கள்ட்ட இருந்து எப்படி வருதுன்னு பாரு.
திறமையான இசைக்கலைஞர்கள். ஆர்கெஸ்ட்ராவில் 20 பேர் வாசிக்கக்கூடிய 2 இசைக்கலைஞர்கள் வாசிக்கிறாங்க. அவ்வளவு திறமையான இசைக்கலைஞர்கள். அருமையான ஆடியோ. ஆடியோ பேர் என்னையா? குமரன் ஆடியோ. அருமையா இருக்கு. எங்களை யூடியூப்பில் படம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டாதாரி யூடியூப் சேனல் நிறுவனர் மாப்பிள்ளை கிருஷ்ணா அவர்களுக்கும், கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனல் மேலாளர் கீனா அவர்களுக்கும் நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி, எங்களை எல்லாம் உலகமெல்லாம் கொண்டு சேர்த்திருக்கக்கூடிய எங்களுடைய யூடியூப் நிறுவனர் கிருஷ்ணா அவர்களுக்கு இன்றைய பிறந்த நாள். எல்லாரும் ஒரு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி ஒரு கைதுக்கு கொடுப்பாங்க. நல்ல பையன், அருமையான அமைப்பு. இப்பொழுது முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஜய் டிவி கலக்கப்போது யார் புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியுடைய தில்லுமுள்ளு புகழ் மஞ்சுநாதன் அவர்களுக்கு முன்பாக பேராசிரியர் அபு அவர்கள் பேசுவார்கள். ஹலோ.